அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக சில நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சிபி ரிஸ்க் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். சாரிங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனலில் நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆன் டைமுக்கு முன்னாடியே நம்ம உங்களுடைய பெரும் ஆதரவுனால நான் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ 3000 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மிங் தீபாவளிக்குள்ளே நம்ம 20/10/2025 ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த செகண்ட் சேலஞ்சில் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்டில் ஃபஸ்ட்டு எஸ்ஐஎஃப் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. எஸ்ஐஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கும்போதும் அண்ட் இறங்கிட்டு இருக்கும்போதும், அதாவது அப் ட்ரெண்ட்லையும் டவுன் ட்ரெண்ட்லையும் அங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் செக் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இவங்களுடைய ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து அமௌண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத இவங்க பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு லாங் டேர்முக்கு வெல்த் கிரியேஷனுக்காக இந்த எஸ்ஐஎஃப் அப்படின்ற ஒரு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்ட்டை இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி எக்ஸ் டாப் 100 லாங் ஷார்ட் அண்ட் ஃபண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ செகண்டுன்னு பார்க்கும்போது என்னென்னா எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு அண்ட் சில்வர் பாருங்கள் ஆல் டைம் ஹையில் ரீச் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. அது கோல்டு ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்டெண்டட் கெயின்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கோல்டு ரிலேட்டடான எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுவும் இன்றைக்கி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறி இருக்குது. ஸோ கோல்டு ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.05 லேக் பார்த்தீங்கன்னா பர் 10 கிராம்ஸ் அளவுக்கு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு இன் எம்சிஎக்ஸ் ட்ரேடிங்கில் என்னென்னா பர்டிகுலராக ஸ்டாக் வைஸ் பார்க்கும்போது மணப்புரம் ஃபினான்ஸ் அண்ட் ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் அண்ட் முத்தூட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி மகேந்திரா அண்ட் மகேந்திரா டாடா மோட்டார். ஓகேங்களா. ஸோ அதாவது ஆட்டோமொபைல் செக்டரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு மட்டும் என்னென்னா ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதாவது 5%லேருந்து 18% என்ன பண்ண போகிறாங்க, இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் நம்ம மார்க்கெட் வந்தது. ஸோ அதனால் மகேந்திரா அண்ட் மகேந்திராவும் டாடா மோட்டார்ஸும் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இன்றைக்கி ஈவினிங் செகண்ட் ஹாஃபில் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மெட்டல் அண்ட் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய ஸ்டாக்ஸ் 4 to 5% அளவுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இன்றைக்கி மூவ் ஆயிருந்தாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ரீசன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இந்த 5 ரீசனில் 2 ரீசன் ரொம்ப 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 முக்கியமானது. கிட்டத்தட்ட எல்லாமே முக்கியமானது தான். ஸோ யூஎஸ் ஃபெட் ரேட் கட் ஹோப்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஃபெடரல் ரிசர்வ் சேர்மனான ஜெரோமி பவல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆகஸ்ட் 22 வீக் ஜாபர் மார்க்கெட் என்னென்னா கூடிய சீக்கிரத்தில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் கட்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய இன்வெஸ்டர் நிறைய எக்ஸ்பெக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட் ஃபெட் ரேட் கட் மீட்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீட்டிங் செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபெட் ரேட் மீட்டிங்ஸில் இந்த ரேட் கட் என்ன பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றத ஜஸ்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ். ஓகேங்களா. ஸோ அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் பண்ண போகிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதோட டேக்ஸ் ரேட் ஸ்ட்ரக்சரான 5% அண்ட் 18% 18%ல் பார்த்தீங்கன்னா நிறைய ரேட் கட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்னா வில் ரெடியூஸ் தி காஸ்ட் ஆஃப் டெவலப்பர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹோம் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ இதோட இம்பாக்ட்னாலையும் பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வீக்கில் பார்க்க ஸ்ட்ராங்கான ஒரு Q1 ஜிடிபி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டாலரும் பார்த்தீங்கன்னா டேரிஃப்னால நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால டாலரும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நல்லா வீக்கர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனும் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைனா என்னென்னா ஸ்டீலுடைய
சில கட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஒரு தாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க. இந்த ரீசனால் மெட்டல் ஸ்டாக் அண்ட் ரியல் எஸ்டேட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இன்றைக்கி ட்ரேடிங்கில் வந்து என்னன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சன் டிவி ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவென்டூஸ் ஸ்பார்க் அப்ரிகேட்டட் அந்த ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதோட பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 4 இயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் குளோபல் ஸ்போர்ட்ஸ் வெஞ்சர்ஸ் வந்து இவங்க வந்து நிறைய வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால இந்த கம்பெனிஸ் வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்து இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி பார்க்கும்போது 54% அளவுக்கு அப்சைடில் போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் அப்படின்றத நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ பீனிக்ஸ் மில்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5% அளவுக்கு என்னென்னா அப் ட்ரெண்டில் வந்து என்னென்னா மூவ் ஆயிருந்தது. அதாவது மோதிலால் ஆஸ்வால் ஒரு ப்ரோக்கரேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டாக் வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டார்கெட் ப்ரைஸ் 2044 ரூபாய் வந்து என்னென்னா போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. சிட்டி சைடில் ஸ்ட்ராங் ரீட்டைல் க்ரோத் அண்ட் நியூ மால் ரேம்ப் அப்ஸ் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் சைடில் இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. சுகர் ஸ்டாக்ஸ் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி எல்லாருமே மார்னிங் வந்து சர்ப்ரைஸாக பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட எல்லா சுகர் ஸ்டாக்ஸும் பயங்கரமாக இன்றைக்கி நான் பர்ஃபார்ம் ஆனிச்சு. கிட்டத்தட்ட ஒரு சில சுகர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20% அளவுக்கு பாசிட்டிவில் வந்து மூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஒரு ரீசெண்டாக சில மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஸ்டாக்ஸ் வந்து என்னன்னா நீங்கள் எத்தனை நாள் வந்து எடுக்கக்கூடாது, ப்ரொடக்ஷன் வந்து மேக் பண்ணக்கூடாது அப்படின்ற சில லிமிடேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிடேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் சுகர் ஃபேக்ட்ரி கம்பெனிஸ் வந்து என்னென்னா அவங்க எத்தனை நாள் வந்து என்னென்னா ப்ரொடியூஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னென்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்து மூவ் ஆயிருந்தது. அதாவது பல்ராம்பூர் சீனி மில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7% வரைக்கும் இன்றைக்கி மூவ் ஆயிருந்தது. ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் 15%, பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர் அண்ட் கோதாவரி பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12% அந்த 5% வந்து என்னென்னா இந்த 2 ஸ்டாக்ஸ் என்னென்னா மூவ் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மொபிக்விக் ஷேர் ப்ரைஸோட பார்க்கும்போது என்னென்னா இன்றைக்கி அதாவது என்னென்னா இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன் வந்து யாருன்னு பார்க்கும்போது அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி ADEIA அப்படின்ற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய என்டையர் ஸ்டேக்கான 2.1% ஸ்டேக் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து ஒரு பிளாக் டீலில் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக்கோட ஒர்த்துன்னு பார்க்கும்போது 39,21 லட்சம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மும்பை பேஸ்டான ஸ்ரீநகர் ஹவுஸ் ஆஃப் மங்கள்சூத்ரா ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓவில் வந்துட்டு வர்றாங்க. ஸோ உங்களோட மெயின் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஜுவல்லரி இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க மங்கள்சூத்ரா ரெடி பண்ணி கொடுக்குறது தான் இவங்களுடைய மெயின் இண்டஸ்ட்ரியாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன செப்டம்பர் 10 அன்றைக்கி இவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அர்பன் கம்பெனி வில் ஆல்சோ லான்ச். ஸோ இந்த கம்பெனியும் என்னன்னா 1900 கோடி ஐபிஓ என்னன்னா அந்த சேம் டே செப்டம்பர் 10 அன்றைக்கி வராங்க. அதுக்கப்புறம் விக்ரம் இன்ஜினியரிங் ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி செப்டம்பர் 3 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங் அன்றைக்கி வராங்க. ஸோ இப்போ வரைக்கும் கிரே மார்க்கெட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரலாக தான் வந்து என்னென்னா போயிட்டுருக்கு. ஒரு 4 to 5% ஒரு மினிமலான லிஸ்டிங் இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நிஃப்டி சைட்லேருந்து பார்க்கும்போது இன்றைக்கி 24,600 கொஞ்சம் டவுன் கிரேடில் தான் மூவ் ஆகிருந்தது ஓகேங்களா. ஆக்சுவலாக என்னென்னா செகண்ட் ஹாஃபில் வந்த சில நியூஸ்னால வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்பிரி டேட்டும் வந்து இன்றைக்கி நல்லா இருந்தது. அதாவது என்னென்னா இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி வந்து என்னென்னா எக்ஸ்பிரி வந்து என்னென்னா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் தேர்ஸ்டேலேருந்து. ஸோ அதனால் என்னென்னா இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனால மார்க்கெட் வந்து 24,600 கீழே வந்து என்னென்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அப்கமிங்கில் மார்க்கெட் வந்து எந்த டேரக்ஷன் வந்து என்னென்னா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம யூடியூப் சேனலை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனும் ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.